ஹாய் ஹால்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு முன்ன நாள் பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் சிவராத்திரி. ஸோ சிம்பிளாக சுண்டல் வச்சு பூஜை செஞ்சுக்கினேன். ஸோ எப்போவும் இந்த மாதிரி தான் சிம்பிளாக செஞ்சுக்குவேன். வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது தான் பிளானு. ஸோ டிஃபன் எதுவுமே சாப்பிடல. முதல்ல கோயிலுக்கு போகணுன்னு தான் சீக்கிரமாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ சுண்டல் மட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதையே இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை எனக்கு சிவனுக்கு பூஜை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போகணுன்னாலும் ரொம்ப பிடிக்கும். நிறைய சிவன் கோயிலுக்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் போகலாமான்னு. ஸோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அன்விகா வெளியே போனோன்னா ஃபுல் குஷி ஆகிடுவா. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக ரெடி ஆகிட்டா. ஸோ கிளம்பின்னு இருக்கோம். ஸோ வண்டி முன்ன போயிட்டு ரெடி ஆகிட்டா கிளம்புறதுக்கு. நாங்கள் கோயில்கிட்டையும் வந்துட்டோம். எல்லா சிவன் கோயில்லையும் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கம் இருக்கிற கோயில். அங்கே பாருங்கள் எப்படி ரஷ்ஷாக இருக்குங்க. இந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி உள்ளே போவோம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு சிவனை பார்த்துட்டு போயிருக்கோம். அங்கே இருக்க குட்டி குட்டி சிலைங்களெல்லாம் தொட்டு தொட்டு பாப்பாவும் கும்பிட்டுட்டு இருந்தா. இங்கே வந்தாலே ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். சிவன் கோயில்னாலே அப்படி தான் நினைக்கிறேன். சிவனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து சிவனை நல்லபடியாக பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பொதுவாக ஆண் குழந்தைங்கள தான் சேட்டை பண்ணுவாங்கன்னுவாங்க. ஆனால் என் பொண்ணு ரொம்ப 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 சுட்டி. அவளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். வெளியே இருக்க சிவனுக்கு நம்ம கையாலேயே பாலாபிஷேகம் பண்ண வச்சுருந்தாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட் வாங்கணும் போல் இருக்குது. ஆனால் கூட்டம் ரொம்ப இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் செய்யலை. டைரெக்டாக உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சிவனுக்கு அபிஷேகம் நம்ம கையால் நடக்கிறதுனாக்கா சும்மாவா சொல்லுங்கள். ஸோ வெளியே வந்ததும் எங்களுக்கு அங்கே பிரசாதம் வாங்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கோயிலேருந்து நாங்கள் அப்படியே டிமார்ட்டுக்கு போயிட்டோம். டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. நிறைய ஆஃபர்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஆன்லைனில். அதனால் தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஆல்ரெடி டைம் 2 o'clock ஆகிட்டு இருந்தது. ஸோ வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி போய் சாப்பாடு செய்யணுன்னுட்டு சீக்கிரமாக தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். வாங்கினதை விட இங்கே பில் போடுற இடத்துல தான் கூட்டம் நிறைய இருக்கும். இப்போது எங்கள் மாமியார் ஆல்ரெடி இன்றைக்கி லன்ச் வந்து ரைஸு, கொள்ளு ரசம், அப்புறமா அவரைக்காய் குழம்பு, அப்புறம் எல்லாம் பயிரும் போட்டு சுண்டல் தான் செஞ்சுருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ லன்ச் முடிஞ்சிட்டும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். பேக் டு அன்விகாவோட ஹோம்ஒர்க் டைம். ஸோ அன்விகா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இந்த ஸ்பெஷல் மிக்கி மவுஸ் பவுச் தான் பாப்பாவுக்கு டிமார்ட்டில் வாங்கிக்கிட்டோம். ஸோ வெளியே போய் விளையாடுறேன், ஹோம்ஒர்க் முடிஞ்சதுன்னு வெளியே போனால் நான் மோஸ்ட்லி வெளியெல்லாம் விட மாட்டேன். ஸோ வெளியே போனதும் வேண்டாவான்னு உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாயந்தரம் வரும்போது அவங்க அப்பா வேறு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு கொடுத்த பிரசாதம் இந்த சால்வையெல்லாம் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவளை அதை போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தா. டிவி பார்த்துட்டே இருந்தா. அப்படியே என் மடியிலே படுத்து தூங்கிட்டா. ஸோ அவளை தூங்க வச்சுட்டு நானும் ஈஷாவோட லைவ் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஈஷாவில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அடுத்த சிவராத்திரி காட்சி அங்கே போய் நேரடியாக பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் முடியுதான்னு. நீங்களே பாருங்களேன் அந்த லைவ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு.
மேக்ஸிமம் ஒரு 2 o'clock வரைக்கும் என்னால் கண் முழிக்க முடிஞ்சது. அப்புறம் முடியலை, போய் படுத்துட்டேன். ஸோ மார்னிங் எழுந்து பூஜை பண்ணணும்னு சொல்கிறதால போய் படுத்துட்டேன். படுத்து மார்னிங் எழுந்து பூஜையை முடிச்சுட்டு அந்த நாளை நல்லபடியாக முடித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.